என்னால தாங்க முடியலன்னு. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணன் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தோம். முதல்ல நான் ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சேன். அப்பல இருந்து எப்ப பார்த்தாலும் வீட்ல ஒரே பிரச்சனையாவே இருக்கு. என்னால நடந்த ஒரு பிரச்சனையில எல்லாருமே அழுதாங்க. அப்புறம் நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு கொஞ்ச நாள் எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. என்ன நீ இப்போ உன் வீட்டுக்கு போயிடுவியா அண்ணன்? இல்லம்மா, நான் போக மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரையும் கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு கிளம்பலாமே. நாம இன்னைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம் மீனா. சாரி மாமா. அம்மாவும் அக்காவும் ரொம்ப மன வருத்தத்திலயும் கோவத்திலயும் இருந்தாங்க. அத யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம உங்ககிட்ட கூட்டிட்டாங்க. அவங்க சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள, அவங்க பேசின எல்லாத்தையும் நான் அப்பவே மறந்துட்டேன். வா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா நீ? பேச்சு கேட்டு கேட்டு தானே நான் இந்த நிலைமைக்கு ஆளா இருக்கேன். நீ தானமா எல்லாமே பண்ண. எனக்கு அந்த கல்யாணம் நடக்கலன்னா என்னமோ இந்த உலகமே அழிஞ்சு போயிருங்கிற மாதிரி எல்லாம் பேசுனேன். நான் படிச்சு சொன்னேன்லம்மா, போய் சொல்ல வேணான்னு கேட்டியா நீ? உனக்கு திறமை பத்தல, சொன்ன பொய்ய காப்பாத்த தெரியல. ஆமாமா, ஆமா, எனக்கு திறமை பத்தலதான். நான் முட்டாள் தான். அதனாலதானே நான் தலையா அடிச்சுக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என் வாழ்க்கையவே சீரழிச்சுட்டல. சொந்தக்காரங்கள தப்பா பேசுவாங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காது. இதெல்லாம் சொல்லி தான் நம்ம இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிக்க வச்சிய. என்ன பண்ண போற? மறுபடியும் ஏதாவது பித்தலாட்டம் பண்ண போறீங்களா? உன்னை அந்த வீட்டுல வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஐயோ அம்மா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுமா. புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? அந்த ஆளு அண்டாவை தூக்கிட்டு அப்பாவை அடிக்க நிக்கிறாரு. எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் பேச்ச கேட்டேன் பாத்தியா? இங்க பாரு சொல்ற, அக்கா சொல்ற நல்லா கேட்டுக்க. நீ நல்லா படி, நல்ல வேலைக்கு போ. உன்னைய பிடிச்சு நம்ம குடும்பத்தோட லட்சணம் தெரிஞ்சு யாராவது வந்தா மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இவங்க பேச்சு கேட்டு மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணிடாத. அப்புறம் நீ நாசமா போயிடுவேன் என்ன மாதிரி. அக்கா, ஒரு 2-3 நாளைக்கு நீங்க இங்கே இருங்க. குவார்டர்ஸ்க்குலாம் போக வேண்டாம். நம்ம வீட்டு ஆளுங்கள இந்த நிலைமையில பாத்திரக்கூடாதுன்னு தான் நான் எதையுமே சொல்லல. மனசுலயே வச்சிருந்தேன். கடைசியில வேற வழியே இல்லாம சொல்ல வேண்டியதா போச்சு. எல்லாரும் இடிஞ்சு போய் இருக்கிறத பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நிம்மதி. இம்புட்டு நாளா போட்டு அழுத்திட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன். ஏண்டி, மயில் மாதிரி நீங்களும் ஏதாவது பொய் சொல்லிருக்கீங்களான்னு கேட்டேன். ராஜி, நீ நெசமா காலேஜ் படிச்சிருக்கியா? ஏன் மீனா, நீ நெசமா கவர்மெண்ட் வேலை பாக்குறியா என்ன? என்னால யாரையுமே நம்ப முடியலடி. கூடவே இருந்து எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கா பாரு. தூங்காத பாண்டியன் குடும்பம், துடிக்கின்ற பாண்டியன் குடும்பம், தாங்காத பாண்டியன் குடும்பம், தனியாக தத்தளிக்கும் குடும்பம், தூங்காத பாண்டியன் குடும்பம், துடிக்கின்ற பாண்டியன் குடும்பம், தாங்காத பாண்டியன் குடும்பம், தனியாக தத்தளிக்கும் குடும்பம்.